ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்நாள்லயே ஒரு மறக்க முடியாத நாள்னே சொல்லலாம். என்னைய அம்மான்னு கூப்பிட்ட என்னோட பெரிய மகனோட பர்த்டே தாங்க இன்னைக்கு. எத்தனை வயசு ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எல்லா லேடீஸ்க்குமே இந்த ஒரு நாள வந்து மறக்கவே முடியாது. அன்னைக்கு அனுபவிச்ச இன்பம், துன்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அந்த நாள்ல தான். எனக்கும் அப்படிதாங்க இருந்துச்சு. அன்னைக்கு காலையில இருந்து என்னெல்லாம் அனுபவிச்சோமோ அதெல்லாம் தான் ஞாபகமா இருந்தது. இப்பதான் பொறந்த மாரி இருக்குங்க. 17 வயசு முடிஞ்சு 18 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு காலையில வந்து ஸ்கூல் இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு விநாயகர் கோவிலுக்கு தான் அவங்க அப்பா கூட்டிட்டு போயிருந்தாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். ஹாய், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எங்க விநாயகர் கோவிலுக்கு போனீங்களா? முருகன் கோவிலா? இங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டீங்களா? இது கண்ணு இப்படி இருக்கு. எது மட்டும் கண்ணு? இதோ கண்ணு. என்ன கேள்வி? செத்துருச்சுன்னா அப்படித்தான் இருக்கும். செத்துருச்சு தண்ணியில் போட்டால் சுடுதண்ணியில் போட்டால் அப்படித்தான் இருக்கும். ஆமாம், நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சு கண்ணு மூக்கு எல்லாம் ரெடியாக வயிற்றுக்குள்ளே போய். ஓகே ஓகே டன்னு. நாளைக்கு அண்ணா பர்த்டேக்கு இதுதான் ஸ்பெஷல். அண்ணா கேக் வாங்குறோம். அண்ணாவுக்கு கேக்கெல்லாம் வேண்டாம். சிக்கன் இருக்கும்போது கேக்கு என்னது? கேக்குனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணனுக்கு உனக்கா? அண்ணாக்கு உனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், அண்ணாக்கு பிடிக்கும், ரெண்டு பேரும் பிடிக்கும். ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்? எனக்கு அண்ணாக்கு சாக்லேட் பிடிக்கும், எனக்கு சாக்லேட். சாக்லேட் அப்பதான் இல்லைண்ணா இல்லைண்ணா எல்லா ஃப்ளேவர் பிடிக்கும், அண்ணாக்கும் எல்லா ஃப்ளேவர் பிடிக்கும். அப்படியா? சரி ஓகே சரி. அப்பா இப்போ இது தோல் இங்கே முடி வைக்கிங்க. முடி எடுத்தாலும் சாப்பிட முடியாதோட சாப்பிட முடியுமா? முடியாதா? எங்க அம்மா இங்க? அம்மா அங்கே இருக்காங்க. நெதுக்கிட்டே நான் பழக எடுத்துக்கோங்க. இதுதான் பை. அப்பா எடுக்காங்க. நல்லா வலிக்குது. கால் வலிக்குது. நல்ல சாய்ஸ். பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க ஐயா, முடி எல்லாம் இருக்கு. முடி இருக்காங்க. முடி எடுக்கிறாங்கல்ல, பொங்க பொசுக்கிறாங்க. கோழியில முடி எங்க சொல்லக்கூடாது, கோழி பொங்கு. ஏன் இப்போ இங்க எலும்பு எல்லாம் இருக்கு? இங்க நமக்கு இந்த எலும்பு அது முதுகு எலும்பு நமக்கு இருக்கிற பின்னாடி இதான் முதுகு தண்டு. எப்படிப்பா இது உள்ளுக்குள்ள வருது? நமக்கு மனுஷங்கள் எப்படி வரல? ஏது மனுஷங்களுக்கு உள்ளுக்கே வந்திருக்குது. மனுஷங்களுக்கு எலும்பு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதிஷ்குட்டி பர்த்டேக்கு முந்தின நாள் எடுத்தது. அன்னைக்கு கரெக்டாக அங்கே ஊருக்கு போயிருந்தோம். சரி, அடுத்த நாள் சிக்கனுக்கு அங்கேயே வந்து கோழி பிடிச்சிட்டு வந்துடலாம், எதுக்கு கடையில் வேஸ்ட்டாக வாங்கணும் அப்படின்ட்டு தான். அது வந்து முதல்ல அத்தைகிட்ட சொல்லியிருந்தோம்னா அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. நாங்கள் சொல்லவும் இல்லைங்க, எல்லாம் திறந்து விட்டாங்க. அதில் ஒரு கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை வந்து நான் எதே சாப்பிட மாட்டேங்குது, நீங்கள் அதை பிடிச்சிக்குங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு அதையெல்லாம் பிடிச்சி க்ளீன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு கோழி பிடிச்சிட்டு ஒன்றை வந்து அங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்று வந்து இங்கே கடையில் கொடுத்து தாங்க க்ளீன் பண்ணோம். ஏன்னா என் அம்மா அப்பா எல்லோரும் வருவாங்க, அதனால் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2 கோழி பிடிச்சிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த கோழியில் தான் வந்து சிக்கன்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த அன்னைக்கு காலையில் மதியம் வந்து ஸ்கூலுக்கு போகணும். அதனால் காலையில் டிஃபனுக்கே கொஞ்சமாக கறி எடுத்து கிரேவி மாதிரி ரெடி பண்ணி புட்டு தாங்க செஞ்சுருந்தோம். புட்டும் அந்த சிக்கன் கிரேவி தான். இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது சாப்பிட்டு மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம ஊர் ஸ்பெஷல் தண்ணி குழம்பு, அதேமாதிரி அதோட வறுவல். இது வந்து அந்த நாட்டுக்கோழியிலேயே வந்து சிந்தாமணி செஞ்சுருந்தேன். மச்சானுக்கு வந்து சிந்தாமணி வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் குக்கரில் வந்து 2, 3 விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும். அப்புறம் தண்ணி குழம்பு வச்சு அந்த கறியவே எடுத்து வறுவலும் வச்சாச்சு. அப்புறம் காலையிலேயே கொஞ்சம் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேங்க. மதிசூட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரி பாயாசம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அங்கே கேரளாவிலேருந்து வரையிலேயே அந்த பாயாச அரிசி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதில் கொஞ்சமாக போட்டு சரி காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து குடிச்சிட்டான். பாயாசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போனான். ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கலர் ட்ரெஸ்லாம் போட்டு போக மாட்டேன்ட்டான். அவனுக்கு வந்து கேக்கு வெட்டுறதே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் நிதிக்குட்டி பண்ணின பாடு வெட்டியே ஆகணும், எல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டான். சரி, அவன் வந்து பொக்குன்னு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் தான் சொன்னேன், ஒரு 1/2 கிலோ மட்டும் கேக் வாங்கிட்டு வாங்க வெட்டுட்டோம் அப்படின்னு. நீங்கள் அதை அப்படியே பாருங்கள். பாருங்க, ஹாப்பி பர்த்டேக்கு நிதிக்குட்டி வந்து அண்ணனுக்கு மதிஷ் வந்து வேண்டான்ட்டான், எனக்கு கேக்கே வேணான்ட்டான். ஆனால் நிதிக்குட்டி வந்து கேக் வாங்கி ஆகணும், அது வந்து இப்படித்தான் எழுதணும், ஹாப்பி பர்த்டே மதி பிரதர்னு எழுதணும்னு சொல்லி அவனே கூட வந்து எழுதி வாங்கிட்டு வந்துட்டாரு.
மதீஷ்க்கு ஆனால் அவருக்கு வேண்டாம், அவருக்கு விருப்பமே இல்லைன்ட்டாரு. அப்புறம் அதனால நிதிக்குட்டிக்காக வாங்கிட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருக்குங்க. இப்போ பர்த்டே கேக் கட் பண்ணுறது நீங்கள் எல்லாம் பார்க்கலாங்க. அண்ணாவுக்கு நேரம் ஓகே. அப்படி திருப்பி வச்சு எங்கே கேண்டில் எடுத்து பற்ற வைங்க. கேண்டில் எடுத்து பற்ற வைங்க. எத்தனை வைக்கிறீங்க? சுற்றி வச்சுங்க. எத்தனை பற்ற வைக்கிறோம் சுற்றி? ஒரு 2 இங்கே வைக்க. இங்கே அண்ணன் குடிசாமி வைக்கிற ஆசையா? சரி நீங்க ஒன்று வை. ஓகே 3 கலர். என்னென்ன கலர் இருக்கு? எத்தனை சேர் வச்சு ஊதுங்க. சரி தீப்பிட்டீங்க. ஆடா பசங்களை கொடுத்தது பூரா குத்திட்டாங்கடா. வஞ்சகமெல்லாம் குத்தியாச்சு. இன்னொன்று போதும் கேண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பூரா எடுத்து குத்தி விட்டுட்டானுங்க. ஒன்று இருந்தால் போகுது. நீ அத்தனையும் ஊதி அமைக்கிட்டு மொத்தத்துக்கு. ஊதிடாத அந்த ஊது. ஒரு மெலிமெலிலே பருத்தி எடுத்துக்கலாம். ஒன்று இந்த இது 10 தரம் அங்கே இருந்தால் ஒழுங்கும் சீக்கிரம் பண்ணணும். கை சுட்டு போடு. ஊதுதே. ஓகே. 1 2 ஹேப்பி பர்த்டே ஹேப்பி பர்த்டே டு யூ மதிட்டி. அந்த மெலு பூரா அந்த நேரம் அப்படியே எடுத்துருங்க. இருங்க ஸ்பூன் தான். ஓகே இப்போ கட் பண்ணுங்க. ஃபேன் போடுங்க. யாருக்கு ஹேப்பி பர்த்டே? அண்ணாக்கு. அதெல்லாம் சீனிங்க. அதெல்லாம் சீனியர். சரி கட் பண்ணு. கட் பண்ணுங்க. ஓகே. அப்படி கேக் வெட்டினீங்கன்னா இது 3 வரைக்கும் தரும்டா. ஓகே டான். முதல்ல அண்ணா கூப்பிட்டு அண்ணா கூட கையில் வாங்க. திருப்பி வாங்க. நீ மிச்சு முதல்ல அண்ணா நீ வாங்க. அண்ணா கூப்பிட்டு சாப்பிடு. அடுத்த ரெடியா இருக்காரு. பாப்பாவுக்கு சின்ன பேக்கமா வைக்கிறீங்க. வெத்தலை சின்ன பேக்கமா வச்சுட்டு இருக்கீங்க. சரி ஓகே. கட் எடுத்துட்டு கட் பண்ணி கொடுங்க. ஆமாச்சி தாத்தாட்டே. ஓகேங்க கேக் வெட்டியாச்சு. நெல்லிக்குட்டி பார்த்தீங்கன்னா அவசரமா இப்போ கேக் வெட்டிட்டு எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா சிறுத்தாங்க போகிறார். இந்த வீட்டில் வந்து டிவி இல்லைங்க. டிவி இல்லைங்கிறதுனால அவருக்கு லீவ் இருக்கிறதுனால கிளம்பிடுறாரு. ஒன்றா சிறுத்தாரா அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிடுவேன், இல்லாட்டி அவங்க பெருமை வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இந்த வீடியோ இதோட முடியுது. மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் திரும்ப வந்து மீட் பண்ணுறேன். பை பை.